தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மனங்கள் தூக்கல் சிந்த வசந்த வாழ்வி பொங்க மாறும் இறை குலமே தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே நிலவனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ சோகங்கள் மறைந்திட பொறிவாய் தந்தை மகன் தூயாய் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசு அன்பியத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகமானது தாபோர் மலையில் இயேசுவின் மாட்சிமை பொருந்திய உருமாற்றத்தை தியானிக்க நம்மை அழைக்கிறது. இயேசுவின் பாடுகளும் மரணமும் நெருங்கி வந்த வேளையில் தம் சீடர்கள் சோர்ந்து போகாமல் இருக்கவும் சிலுவை சாவிற்கு பின் ஒரு மகிமையான உயிர்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்தவும் இயேசு உருமாறி காட்டினார். இந்த தவக்காலம் நம்முடைய வாழ்விலும் ஒரு உருமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்முடைய பழைய பாவ இயல்புகளை தவிர்த்து கிறிஸ்துவின் ஒளியால் நிரப்பப்பட்ட புதிய மனிதராக மாறிட வரம் வேண்டி தெய்வீக பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையாசீர் பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தவறுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று பல வருதி மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவிர்த்தாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியார் புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்திருக்கிற பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தை நாள் எங்கள் உள்ளத்திற்கு ஊட்டமளிக்க திருவிழம் கொண்டீரே. அது வழியாக நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது வாட்சியை கண்டு மகிழ்வுமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகமானது விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை இறைவன் அழைக்கும் நிகழ்வை எடுத்து காட்டுகிறது. இறைவனின் வார்த்தைக்கு கீழ்ப்படித்து சொந்த நாட்டை விட்டு சென்றார், ஆசீர்வாதமான கானானை அடைந்தார் என்று கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடி அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 33 பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. 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 ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நான் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு தூய்மையும் கேடையுமாவார். உம்மை நாங்கள் நம்பியிருப்பவர் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இன்றைய இரண்டாம் வாசகமானது நாம் பெற்றுள்ள அழைப்பு நம்முடைய தகுதியால் வந்ததல்ல, மாறாக இறைவனின் அருளினால் வந்தது என்பதை உணர்த்துகிறது. கிறிஸ்துவுக்காக துன்பங்களை ஏற்க தயங்க வேண்டாம் என கூறும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 8 முதல் 10 வரை. திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 8 முதல் 10 வரை. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார்.
நமக்கு தூய அழைப்பை விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உதிரும் மேகத்தில் நின்று தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரிவரே, இவருக்கு செவி சாயுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1 to 9 முடிய. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறைவசனங்கள் 1 to 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமையான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தில் நின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் குறிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த போது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுடன் பார்த்த சகோதர சகோதரிகளே, தூய பதுமையந்தோனியாரின் அன்பு பிள்ளைகளே, தவக்காலத்தில் 2ஆம் வாரத்தில் நாம் இருக்கிறோம். இந்த வாரத்திலே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாற்றத்தை நோக்கி செல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். சாதாரண மாற்றம் அல்ல, உருமாற்றம் நடைபெற வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். உலகில் எல்லாம் நிலையற்றது, ஆனால் மாற்றம் ஒன்று மட்டுமே நிலையானது. அது மாறாது, மாற்றம் தான். அருமையான ஒரு தத்துவஞானி கூறுவார், ஒருவன் ஒரு ஆற்றில் கால் வைத்தவன் அதே நீரில் மறுபடியும் கால் வைக்க இயலாது. ஏனென்றால் அந்த நீர் அதிலிருந்து அடுத்த இடத்திற்கு சென்றுவிடும். அதுபோலவே வாழ்க்கையில் மாற்றம் தவிர்க்க முடியாதது, மாற்றம் மட்டுமே மாறாதது, நிலையானது என்பதை நமக்கு இந்த உலகம் நமக்கு காட்டுகிறது. நாம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை முழுமையாக மாறு பெற வேண்டும் என்ற விதத்தில் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு காண்பிக்கிறது. எப்படி மாறணும்? பாவ இயல்பிலிருந்து புனித நிலைக்கு மாற வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முழுமையான கடவுள், முழுமையான மனிதர் என்பது நமக்கு தெரியும். நற்செய்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையான கடவுளாக, அவர் முழுமையான மனிதராக இருந்தாலும் நெருங்கிய சீடர்களுக்கு தன்னை
யார், அவருடைய இயல்பு என்ன என்பதை அவர் முழுமையாக காட்டுகிறார். அவர் உண்மையாகவே இறை மகன். அதோடு மட்டுமல்லாமல் அவர் தன்னை வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் தந்தையும் அதை ஆமோதிக்கிறார். இவரே அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் குறிப்படைகிறேன் என்று தந்தையானவர் மகிழ்ச்சியோடு கூறுவதை நாம் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆகவே அவர் மனித இயல்பில் இருந்தாலும் அவருடைய உண்மையான இயல்பு இறை இயல்புக்கு தன்னை என்ன இயல்பு என்பதை இந்த உலகிற்கு காட்டுகிறார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இயல்பு என்ன? இயல்பு என்னது சொல்லுவாங்க, மனிதன் பாதி மிருகம் பாதி அப்படின்னா இல்லையா? இன்றைக்கு மிருகமே மிருகத்தின் குணங்கள் அதிகமாகி மனித குணம் இல்லாமல் அல்லது ஒரு பெரிய கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிருகமாக அலைகிறான். இதை கூட நாம் பார்த்தோம் என்றால் எங்க போர் நடக்குது? ஈரான் நாடு பக்கத்து நாடுகள் எல்லாம் தாக்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா பக்கத்து நாடுல இருந்து சவுதி அரேபியா, துபாய், டெஹரான் மற்ற இடங்கள்ல இருந்து இருக்கிறாங்க ஈரானை தாக்குறாங்க. இந்த ஈரான் என்ன செய்யுது? அத்தனை நாடுகளையும் அடிச்சுக்கிட்டு இருக்குது சொல்றாங்க. ஈரானுடைய தலைவர், ஒரு மத தலைவர், இஸ்லாமிய மத தலைவர் காமினி என்று சொல்கிறார். அவர்தான் அந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஒரு செய்தி வருகிறது, அமெரிக்காவில் செய்தி வருகிறது, காமினியை கொலை செய்து விட்டார்கள். அவர் முன்ன போட்டு அவரோடு உள்ள பெரிய பெரிய தலைகள் எல்லாம் அடித்து விட்டார்கள் என்ற செய்தியை இன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்கிறார். அது உண்மையா பொய்யா என்பதை ஈரான் நாடு மறுக்கிறது. லேட்டர் செய்தி இரவுக்குள் நடந்த ஒரு செய்தி பார்த்தீங்களா? ஒரு இரவுக்குள் எப்படி இருக்கிறது இந்த உலகம்? போர் பதற்றம். பார்த்தீங்கன்னா அடுத்த நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டமாக இருக்கும். இன்னும் கூட விலைகள் ஏறலாம். இன்னைக்கு மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் போர் வந்துட்டா என்னதான் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? என்ன கிடைக்குது நம்மளுக்கு? என்ன பெட்ரோலாக தான் கிடைக்குது. அப்ப பெட்ரோலுடைய விலை இன்னும் அதிகமாக விலை ஏறும். மற்றபடி தங்கம், ஏற்கனவே தங்கம் விலை ஏறிட்டு தான் இருக்குது. இன்னும் தங்கம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இன்னும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பதற்றத்தில் மனிதன் உலகம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதத்தன்மை இழந்து ஒருத்தர் நினைக்கிறான் நம்ம தான் நம்மளுடைய இந்த நிலைநாட்டு அப்படி நினைக்கிறான், இன்னொருத்தர் நான் தான் பெரியவன் அப்படி நிலைநாட்டு நினைக்கிறான். இதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான காரணம். அவை மனிதன் தன்னுடைய மனித இயல்பை இழந்து விட்டதாகவே இந்த நாட்களில் ஆண்டவராய் கடவுள் விடுகின்ற அழைப்புடைய இயல்பு என்ன? யோசித்து பார். எப்படி நான் படைத்தேன்? இந்த இயல்பு என்ன இயல்பு? நாம் வாசிக்கிறோம், தொடக்க நாம் வாசிக்கிறோம், கடவுள் மனிதனை எப்படி படைச்சாரு? அவருடைய உருவிலும் சாயலும் படைத்தார். ஆண்டவராய் கடவுள் மனிதனை அவருடைய உருவிலும் சாயலும் படைத்தார். இன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மனிதராக இருந்தாலும் இறை இயல்பை முழுமையாக வெளிக்காட்டுகிறது போல நாம் இந்த தவ காலங்களில் நம் அனைத்து தவசுகளையும் அனைத்து இறைவன் திருச்சபை தருகிற படிப்பினைகளை கடைபிடித்து வாழ்க்கையில் நாம் உண்மையான இறை இயல்பு என்னது? நாம் கடவுளை இயல்புக்கு அவளை உருவிலும் சாயலும் மாறுவதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த அழைப்பு. அதான் ஒரு மாற்றம். அது பல தடைகள் இருக்கலாம், அது உருவாடுவது பல தடைகள் நமக்கு இருக்கலாம். இன்னைக்கு எப்படி சீடர்கள் இயேசுவை பார்த்துட்டு சொல்றாங்க, ரொம்ப அழகா இருந்துச்சு வந்துக்கிற நோய் சிந்துகிற எலியா 2 பேர் இருக்கிறாங்க, ரொம்ப அமைதியா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆண்டவரே நம்ம கூடார அமைச்சு இங்கே இருந்துக்கிறோம், ஒரு சுகம். ஆனா இயேசு தான் தெரியும் அடுத்தது என்ன இருக்குது அவருக்கு. சிலுவை மரணம் இருக்கிறது. அவருடைய சிலுவை மரணம் அதை தான் அவருக்கு இருந்ததுனால சீடர்கள் சொல்லுவாங்க, சோறு கட்ட இடமே சொர்க்கம் அப்படின்னா இதிலேயே நம்ம இருந்துக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த சுகத்தில், இந்த அமைதியான இடத்தில், இந்த மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சியை தழைக்கின்ற ஒரு இடத்தில் நாம் இருப்பதே மேலானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அதுவல்ல வாழ்க்கை, அதுவல்ல வாழ்க்கை. வாழ்க்கையின் மாற்றத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்மை சுற்றியுள்ள அனைத்து கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க, நமக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு சுகமா இருக்குது, அதெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வாடி, அது வந்தா தான் வாழ்க்கையில நீ மாற முடியும் என்று கூறுகிறார். அப்புறம் நமக்கு எப்படி இதெல்லாம் அப்படி இருக்குது நம்ம வாழ்க்கையில? எதுக்கு நம்ம அடிமையாகி இருக்கிறோம் அதை பார்க்கணும். எதுக்கு அடிமையாக இருக்கிறோம்?
இன்றைக்கு ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளை என்ன செய்வோம், வெளிநாடுகளுக்கு வெளியே படிக்க அனுப்புவோம். வெளியே படிக்க நல்லா படிக்க அனுப்புவாங்க, நல்லா வேலைக்கு அனுப்புவாங்க. ஒரு மாதம் போவான், ஒரு மாதம் போய் மறுபடியும் செய்வான், திரும்பி வந்து வேலை சொல்லுவான், திரும்பி வந்து என்ன சொல்லுவான் வந்து திரும்பி வந்து காரணம் என்ன சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? என்னம்மா திரும்பி என்ன சொல்லுவாங்க? ஒரு பையனை படிக்க அனுப்புறாங்க, அவன் இருக்கிறான், ஒரு மாதம் ஒரு வேலைக்கு அனுப்புறான், ஒரு மாதம் இருக்கிறான், மற்ற மாதம் இருக்கிறான், மறுபடியும் முடியல அப்படி திரும்பி வந்துடுறான். என்ன சொல்லுவாங்க? ஏன் திரும்பி வராங்க? என்னெல்லாம் காரணம் இருக்கும்? என்னப்பா திட்டிகிட்டே இருக்காங்களா? ஓகே, வேற சொல்லுவான் சாப்பாடு சரியில்லை, உள்ள வேலை சரியில்லைன்னு சொல்லலாம். இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்த சம்பளம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அவங்க மற்றவர்கள் சொல்லுவாங்க எனக்கு அங்க தங்குறதுக்கு இடம் சரியில்லை, அல்லது சாப்பாடு சரியில்லை. நான் குடும்பத்துக்கு போகும்பொழுது என் கூட நான் காலேஜ் முடிச்சுட்டு போனதால ஒரு பெரிய பையனாக இருப்பேன். அப்போது எனக்கு எல்லாம் சின்ன சின்ன குடியிருந்தா இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி அந்த இடம் நம்ம இல்லை தாக்க முடியுமா அப்படின்னு. அப்போ பார்த்து ஒரு பையனை பார்த்தேன், நல்லா அவனும் என்னைய போல கல்லூரி முடிச்சுட்டு குடும்பத்தில் சேர்ந்து வரலாம். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நமக்கு இவன் துணையாக இருப்பா அப்படின்னு நினச்சி அப்போ கூட நல்லா நல்லா இருந்தோம். ஒரு 12 நாள் முன்னே நம்ம கூட இருப்போம், இங்கே போகிறது வாரது நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன அவன்கிட்ட டே அப்படி இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி இடத்துல பார்த்தா 3 நாள் முடிஞ்சாச்சு. நான் அப்படி சொல்கிறேன் என்கிட்ட, டேவிட் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை, எனக்கு இங்கே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் எங்கே போயிடணும், வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், எதுக்குடா இப்படி சொல்கிறேன், நம்ம எல்லாம் இவ்வளோ வந்திருக்கோம், நம்ம இருக்கிறடா குடும்பத்தில் இருப்போம்டா அப்படின்னு சொல்கிறேன். இல்லைடா இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கலை, இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கலை. வீட்டில் எங்கள் அம்மா ஒரு நாள் எனக்கு மீன் குழம்பு தருவாங்க, இறால் பொரிச்சு தருவாங்க, மீன் பொரிச்சு தருவாங்க. ஆனால் இங்கே இருந்து ஒரே கஞ்சி கூழும் லெமன் ரைஸும் அது ஒட்டி போய் எல்லாம் கிடக்குது. நல்லா இதை சாப்பிட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், டேய் கவலைப்படாத, ஒரு 10 நாள் மட்டும் என்ன செய், நீ இருந்துக்க, தாக்கு பிடிச்சிருந்துக்க. நீ 10 நாள் இருந்துட்டா, நீ 14வது நாள் உன்னை யார் வண்டி விட்டாலும் உன்னை நீ போக மாட்ட அப்படின்னு. அப்போ சொன்ன என்கிட்ட, நான் 10 நாள் இருந்துக்கிடுவேன், ஆனால் 11வது நாள் என் அண்ணக்காரன் சாமியாரு, அவன் வந்தான்னா வெளியே போக முடியாது அப்படின்னு. மறுபடியும் அவனை இருடா, தயவு செஞ்சு இருடா அப்படின்னேன். கடைசியில் அடுத்த நாள் பார்த்தேன், எங்கள் ரெக்டர் வந்து அவன் குடும்பத்துலேயே அதிபர்னு சொல்லுவாங்க ரெக்டர், அவர் அவங்க மேலே தோளில் கைப்பற்றி நடந்து போகிறார். யார் மேலே அவன் மேலே அப்படி நடந்து போகிறேன். நான் நினச்சிக்கிட்டேன் அதோட கதை முடிஞ்சு போச்சு. என்னைக்கு ரெக்டர் போய் மேலே கையை போட்டாரோ அவன் அவங்கன்னு அர்த்தம். என்னைக்கு அவன் வந்து ரெக்டர் வந்து அவன் தோல் மேலே கை போட்டாரோ அன்னைக்கு அவன் என்னது அவன் வெளியே போறேன்னா அவரு கிடைச்சா தான் செய்வார், நல்லபடியாக இருப்பான்னு சொல்லி முடிச்சு அவனை அனுப்பார். இன்னைக்கு அவனும் வெளியே வந்து ஒரு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனாக நல்ல ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறான் இல்லையா? அப்ப என்ன காரணம் அதை விடவும் அப்புறம் இங்கே போய் வாழ்க்கிறது இந்த கம்ஃபர்ட் ஜோன். வீட்டில் தான் இப்படி இருப்போம், இங்கே இருந்தால் இப்படி இருப்போம், இங்கே இருந்தால் இப்படி இருப்போம், இங்கே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அப்போ அதுக்காக விட்டை இழக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ அப்படிப்பட்ட காரியங்களை உடைத்து எறி உனக்கு எதெல்லாம் சுகம் தருகிறது என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் உடைத்து எறி. அப்படின்னா உன் வாழ்க்கையில் உட்படுவேன், நல்லா வருவேன் இல்லையா? ஒரு அழகான ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு அரசன் வேட்டையாட போயிருக்கிறான். வேட்டையாட போகும்பொழுது அங்கே ஒரு பறவையை பார்த்துக்கிறார், ஒரு அழகிய பறவை. அந்த பறவையை பார்த்துருக்கிறான், அது இருக்கு பறக்கவே இல்லை, அந்த பறவைக்கு பறக்க முடியலை. பறக்க முடியல அப்படின்னு எனக்கு ஒரே இது என்னடா இது பறக்க முடியலையே. அப்போ அந்த பறவை எப்படியாவது பறக்க வச்சு அப்படின்னு அந்த பறவையை பிடிச்சிட்டு வந்துட்டு எல்லாம் இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கிறாப்புல அரசன், அதனால பறக்க முடியல. உடனே அரசன் செய்யறாப்புல அமைச்சர்கிட்ட சொல்லி, எப்பா இந்த பறவை பறக்க முடியல, நீங்க பறக்க வைங்க அப்படின்ட்டு அமைச்சர்கள் சொல்றாங்க. அமைச்சர்கள் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி இந்த பறவையை பறக்க வைக்கிறாங்களா, பறக்க முடியல. என்ன செய்யறது? சரி ஓகே, நாட்டு பொது அறிவிப்பை கொடு, இந்த பறவை யார் பறக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. உடனே யாரும் அவர்களை கிடைச்ச பார்த்தா ஒரு சாதாரண ஒரு விவசாயி வருகிறார். சொல்ற அரசரே,
அந்த ஏன்ட்ட அந்த பறவை கொடுங்க, நான் அந்த பறவையை நான் பறக்க வச்சிருவேன் அப்படின்னு. இப்படி அமைச்சர்லாம் பார்த்தாங்களாம், இவன் ஒரு சாதாரண ஒரு அறிவில்லாத சாதாரண விவசாயி, இவன் எப்படி இந்த பறவையை பறக்க வைப்பான் அப்படின்னு. ஒரு வாரத்தில் நான் அவனுக்கு பறக்க வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போயிட்டான். கொண்டு போய் ஒரு வாரம் கழித்து அந்த மறுபடியும் பறவையை கொண்டு வரான். அந்த பறவையை வைக்கிறான். அரசே, இந்த பறவை பறக்கும் அரசே இப்போ அப்படின்னு. சரி விடு பார்ப்போம் அப்படின்னு அப்படி பறவை அப்படி பறந்து அழகா ஆகாயத்தில் உயர பறந்து போயிட்டான். உடனே அரசு கேட்டுக்காரு, என்னப்பா இது, நாங்களாம் ரொம்ப எவ்வளோ ட்ரை பண்ணோம், இந்த பறவை பறக்கவே முடியல, பறக்க வைக்கவே முடியல, விடப்பட்ட இந்த பறவையை எப்படி பறக்க வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு விவசாயி கேட்டான். விவசாயி சொன்னா அப்படியா, இது பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது, சாதாரண காரியம் தான், வெரி சிம்பிள், ரொம்ப சாதாரண காரியம் தான், எளிய காரியம் தான் அப்படின்னா. என்ன எளிய காரியம் நான் சொன்னா, கட் த பிரான்ச் அப்படின்னு. கட் த பிரான்ச், இந்த கட் த பிரான்ச் அர்த்தம், கட் த பிரான்ச் அர்த்தம் கிளையை வெட்டு. அப்போ என்ன கிளையை வெட்டு என்னது? அப்போ அரசே, அந்த பறவை பறக்க விடுவேன், பறக்க விட என்ன செய்ய, ஒரு மரத்தின் தலையில போய் உட்காரும். நான் என்ன செய்வேன், அந்த மரத்தின் கிளை என்ன செய்வேன், வெட்டி விட்டுருவேன், மறுபடியும் கீழே போய் மறுபடியும் பறந்து அடுத்த கிளையில போய் உட்காரும். நான் மறுபடியும் அந்த கிளையில போய் என்ன செய்வேன், வெட்டுவேன். அப்படி இருக்கும் பொழுது மூன்றாவது வெட்டுவேன், தானாக இந்த பறவை பறந்து விட்டது அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு இதுலையும் சுகமா, இது எனக்கு சுகமா இருக்குது, இது எனக்கு சுகமா இருக்குது, இதுவே போதிய வாழ்க்கைக்கு அப்படி நம்ம ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு நம்ம அதுக்குள்ள போய் இருந்துகிட்டே இருப்போம். ஆனால் அது வரல வாழ்க்கை. உன்னை சுற்றி உள்ள எல்லாம் இதெல்லாம் சுகம் அப்படின்னு அத்தனை உடைத்து எரி, அடைச்சி எரி, நீ என்ன செய்யலாம், நீ வாழ்க்கையில நல்லபடியா வரலாம். இதுதான் இன்னைக்கு உள்ள அருமையான செய்தி, வாழ்வியல் பாடம். வினேசன் பார்த்த சகோதரிகளே, அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நாம் நம்மை உட்படுத்துவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. நாங்கள் எழுதுடைய விசுவாசத்தை அறிக்கைகள். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரால் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் நோய்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரனுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களை மாற்றிடம் எடுத்து வைப்போம். இரக்கத்தின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தர் அனைவரும் இந்த தவ காலத்தில் இறை மக்களுக்கு நல்வழிகாட்டியாக திகழ்ந்து இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் கருவாய் மாறிட வரமருள வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே என் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள்
மக்கள் நலனில் அக்கறை கொண்டு வாழவும், போர்கள் வன்முறை எதற்கும் முடிவில்லை என்பதை உணர்ந்து அன்பின் வழியில் சிலுவையை சுமந்து வெற்றி கொண்ட இயேசுவை பின்பற்றி வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, இந்த தவக்காலத்தில் ஜெபம், தவம், தர்ம செயல்களில் ஈடுபடும் நாங்கள் பெருமையும் புகழையும் தேடாமல் மறைவாக உள்ள உமக்கு தெரியும் பொருட்டு நீ தரும் கைமாறு போதும் என்ற மனநிலையை பெற்று வாழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அரசு தேர்வுகளையும் ஆண்டு இறுதி தேர்வுகளையும் எழுத இருக்கும் அனைத்து மாணவ மாணவியரும் முழு ஈடுபாட்டுடன் எல்லா பாடங்களையும் கற்று தகுந்த முறையில் தங்களை தயாரித்து துணிவுடன் தேர்வுகளை சந்தித்து சிறந்த வெற்றியினை சுவைக்க தூய ஆவியாரின் ஆற்றலை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உனக்கு ஆசீர் வழங்குவேன் என்று மொழிந்த இறைவா, நாங்கள் மேற்கொண்டிருக்கும் ஆலய கட்டுமான பணிகள் நல்ல முறையில் நடைபெற்றிடவும் தேவையான பண உதவி, பொருள் உதவி அளித்து ஆசீர்வதித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சேரும் சிந்தனையும் வாஞ்சையோடு அழிகின்றேன். ஏற்றருள்வீர் எம் பிதாவே, ஏற்றருள்வீர் எம் பிதாவே. பாதத்திலே நிரந்தரமாய் நான் நிலைத்திடவே ஆசை கொண்டேன் அருள் புரிவீர், ஆசை கொண்டேன் அருள் புரிவீர். சகோதர சகோதரிகளை விடுதலை இப்பது எல்லா தந்தையாக இறைவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று உள்ள எல்லா இறைவா, ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொழியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்களும் சாற்று பகர்த்துவார். தம் பாடுகள் வழியாகவே வீட்டின் ஆட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்கச் செய்ததாகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் இடையராத ஒரு ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சி
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே மெய்யாகவே தூயவர் துணை அனைத்திற்கும் ஒன்று ஆவியுடைய ஆவி பொழுதி காரியத்தில் படுத்தது வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆண்களுக்கு வைப்பார்களாய். அவர் பாடுபட உடம்பு கழித்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தியவன் கிணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய வகையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் சிறப்பின ஈர்ப்பினை ஊர்ந்து வாழ்ந்தல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருவிழன்று ஊழியப்புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிற மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியர் உண்டு சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்வில் கொண்டாடுகின்ற ஆண்டவரை உலகெங்கும் பரவி திரு அவையினை குருதனைகள் திருத்தந்தை 14ஆம் விழாயின் ஸ்டீஃபன் எல்லா திருநகைகள் சிறப்பாக வித எண்ணங்களோடு எங்கள் கஷ்டங்களோடு கவலைகளோடு கடினோடு இந்த திருப்பலி கலந்து கொண்டிருக்கும் அன்பு பிள்ளைகள், திருப்பலியில் கலந்து கொள்ள இல்லாத நோயாளிகள், முதியோர், ஆதரவற்றோர், தேவை உழல்வோர், அனாதைகள், என் பங்கு இளையோர், இன்னும் விரைவாக ஆண்டவரை இந்த நாட்களில் நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த ஆலய கட்டுமான பணியை நிறைவாக ஆசீர்வதித்தரலும். இது எங்களுடைய காரியம் அல்ல, உங்களுடைய காரியம். ஆகவே இந்த காரியத்தை நிறைய தலைமையேற்று நடத்துவீராக. எங்களுடைய மக்களை ஆசிர்வதியுடைய துணை வளத்தை ஆசிர்வதியும், துணை வளத்தினுடைய வருமானத்தை பெறணும். அதன் வழியாக அவர்கள் தன்னுடைய தாராள உள்ளத்தோடு இந்த ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்யணும். இதை எடுத்து செய்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதித்த உடல் உள்ள சுருத்தி கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். இன்னுமாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகின்ற அரசு தேர்வு எழுத போகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அவளை ஆசீர்வதி இப்படி காலத்தினாலே நிரப்பும். நல்ல தைரியத்தையும் நல்ல மன வலிமையும் மன திறத்தையும் இன்னும் அதிகமாக ஞாபக சக்தியும் கொடுத்து வருகின்ற தேர்வுகளை நல்ல முறையில் எழுதி எளிமையான எதிர்காலம் அமைய நிறைய கிருபை செய்கிறார்கள். எங்கள் அனைவரையும் உடைய அன்பு நிறைவு பெற செய்தார்கள். எங்கள் உயிர் தருவதிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நெய்வரும் திரும்ப ஒளியினுள் ஏற்றலும் நடந்து இறக்கமாயும் கடவுள்கள் தரமாட்சிக்க மறியாள் அவருடைய நாற்பது யோசிப்பு இவருடைய பாதப்படுத்த அந்தோடியார் திருத்துதர்களை உலக போக்குவரத்தாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பொருள் தொகுதி பெற்று ஒத்திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இவைகள் ஏற்ற பரவருள்ள உமை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை ஒன்றிருப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 ஆண்டவராகிய இயேசு கற்பித்தவர் தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். பின்னுடையில் இருக்கிற எங்கள் தந்தையே, போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
ஆண்டவரை தீமை அனைத்து விடுவித்தீர்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் பெற்றாடுகிறோம். இது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நல்ல நோக்கிற்கு பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துரு மொழிந்தீர். எங்களுடைய பாவங்களை பாராமல் மதுராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்தை ஏற்பதற்கு அமைதியை ஊற்றி மடித்து கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து விட்டு சென்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றது. சபரியிலிருந்து கலைக்க பெற்ற நம் அனைவரும் பேரு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறோம், எனது ஆன்மா நலவடையும். அழிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. பாசமே ஏழை என்னிடமே, ஆயேனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ள
உன்னோடது வந்ததால் வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பொறுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் தீர்ந்திடா வண்ணமாய் என்றும் கண்டிடும் பொழுது சத்ருவிடம் நின்றை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏறிடும். அன்புமிக்க சகோதர சகோதரி, இன்றைய வழிபாட்டை சிறப்பித்த குழந்தை அன்பியத்தால் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். வருகின்ற வாரம் சிறப்பிப்பவர்கள் சகாய் மாதா அன்பியத்தார். வருகின்ற வாரம் சிறப்பிக்கும் சகாய் மாதா அன்பியத்தார். அத்துடைய அன்பியமானது திருவாரன் திருமதி சாந்தி அவருடைய இல்லத்தில் வைத்து வருகின்ற புதன்கிழமை 4ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் நடைபெறும். அந்துடைய அன்பியமானது திருவாரன் திருமதி சாந்தியோட இல்லத்தில் வைத்து புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் நடைபெறும். அன்பார்ந்த இறைவனே, ஒரு சில திருப்பயணத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள். திருப்பயணமானது எனக்கு 11ஆம் தேதி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதற்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு எனக்கு இருக்கிறது. அவை அன்றைய தினத்தில் நான் செல்ல இயலாது. ஆகவே இந்த திருப்பயணமானது ஒரு வாரம் கழித்து நான் வைத்திருக்கிறேன். 18ஆம் தேதி அடுத்த வருகிற புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை 11ஆம் புதன்கிழமை வருது, அடுத்த புதன்கிழமை. நான் கேட்டேன், இத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ராஜ்யபுரத்திலிருந்து 6 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ நான் நினச்சேன் நிறைய பேர் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். 6 பேர் தான். அப்போ ஒரு பேருந்து மட்டுமே, சரியா, ஒரு பேருந்து மட்டுமே. நாங்கள் 2 பேருந்து வச்சது, ஒரு பேருந்து மட்டுமே. ஒரு ராஜ்யபுரத்தில் எத்தனை பேர் இருக்குது? இன்னொரு 10 பேர் வாங்கிக்கலாம். சரி சிஸ்டர், 15 பேர் 16 பேர் 10 பேர் வாங்கிக்கொள்ளலாம். அதுக்கு மேலே வாங்காதீங்க, இவ்வளோதான். அப்புறம் அவங்க மீதி விடுது அப்படித சபையில் ஆலயத்தில் எவ்வளோ 30 பேர் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் அது மீதி ஒரு 10, அவ்வளோ ஒரு 10 பேர் வருவாங்க, அவ்வளோதான். 36 இல்லையா? 36 அதான் ஒரு 10 பேர் வருவாங்க. நீங்கள் ஒரு 10 பேர் கொடுக்கலாம். அது இன்றைக்குள்ள, சரியா, இன்றைக்குள்ளதான் கொடுத்துக்கொள்ளலாம். அது நாள் வந்து ஒரு 18ஆம் தேதி ஆச்சு. நீங்களாம் சொல்றீங்க அது அதிகம் சொல்றீங்க இல்லையா? நீங்கள் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சொல்லுங்க அது அதிகமா குறைவா என்று நீங்க சொல்லணும். நீங்க தான் அதை சொல்லணும். ஓகே, ரைட். அடுத்ததான் அன்பார்ந்த இறை மக்களை, நம்முடைய ஆலய கட்டுமானப்படி போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு நாம் என்ன செய்யணும்? இன்னும் தாராளமாக என்ன செய்யணும்? தாராளமா
உதவி செய்யணும். அப்படிதானா? உதவி செய்யணும். இந்த பணி சாதாரண பணி அல்ல. நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த பணி இவ்வளோக்குள்ள எழுப்பியதுக்கு ரொம்ப நன்றி. ஆர்டர் நன்றி. அதை வழிநடத்தி செல்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் நன்றி. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய தாராள உள்ளங்களை வெளிப்படுத்தி அந்த ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்த அனைத்து உள்ளங்களுக்கும், உதவி செய்து கொண்டிருக்கிற அனைத்து உள்ளங்கள் வண்டிகளாக கலந்துக்காரர்கள் பலத்த கரவோற்றை எழுப்பி அவர்கள் நன்றிகிறோம், பாராட்டுகிறோம். வாழ்த்திலும் இறைவன் அவர்களை நிறைவாக ஆசிரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது நம்ம சொல்லி சாதாரண காரியம் அல்ல, பெரிய காரியம். இந்த காரியத்தை நாம் இன்னும் அதிகமாக நாம் தாராள உள்ளத்தோடு நாம் செய்தால்தான் இந்த ஆலயம் இன்னும் சீக்கிரமாக அழகுற கட்டி முடிக்க முடியும், கட்டி பிடிக்கப்பட முடியும். ஆகவே நீங்கள் இந்த நாட்களில் அதிகமாக உதவி செய்ய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ள, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சொந்தக்காரர் தெரிஞ்சவங்க எல்லாம் தான் சொல்லுங்க. அது மட்டும் தவக்காலத்தில் செய்யலாம். நீங்கள் தான் சேமிச்சு ஆலயத்திற்கு ஒரு வரி எவ்வளோ போட்டிருக்காங்க, வரி எவ்வளோ போட்டிருக்காங்க என்னமா? அவ்வளோதான் போட்டிருக்காங்களா? 2000 போட்டிருக்காங்களா? 2000 தானா? இன்னும் வரி கொடுக்கல. நீங்களும் கொடுத்துட்டீங்களா? வரியெல்லாம் கொடுத்துட்டீங்களா? வரியெல்லாம் கொடுத்தாச்சா? எல்லாரும் கொடுக்காம இருக்கீங்களா? இல்லை யாராவது கொடுத்துருங்க அந்த வரியெல்லாம். கோயில் ஆலய கட்டுமான பணி வரி ஆண்டு கொடுக்குற வச்சுக்கூடாது. 3000 5000 கோயில் கட்டுமானத்துக்கு கூட இல்லையா? அது வரி கிடையாதா? கோயில் கட்டுமான பணிக்கு நன்கொடை மட்டும்தான். எவ்வளோ கொடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் எல்லா ஊரிலும் கோயில் கட்டுமான பணிக்கு ஒரு வீட்டுக்கு இவ்வளோ உண்டு போடுவாங்க. ஒரு வீட்டுக்கு இவ்வளோ உண்டு ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு கோயில் கட்டுமான பணிக்கு என்ன செய்வாங்க? போடுவாங்க. என்னமா இருக்கா இல்லையா? அது கடைசியில் கூட கேட்கணும். அதனால அப்போ அப்படிப்பட்ட சூழல் நீங்கள் செய்யுங்க, நல்லா கொடுங்க, தாராளத்தோடு கொடுங்க. என் வீட்டுக்கார் பெயிண்ட் அடிச்சு வராரு, என் வீட்டுக்கார் மேஸ்திரிக்கு பெயிண்ட் வராரு, 1000 ரூபாய் கொண்டு வராரு, மாதம் 25000 30,000 சம்பாதிக்கிற அப்படியே தூக்கி உள்ள வச்சுறாங்க. என்ன செய்யணும்? அதில் சரி ஆலய பணிக்காக என்ன செய்யணும்? ஒரு சிறிய தொகையை முடித்த தொகையை என்ன செய்யணும்? ஆலயத்துக்கு கொடுக்கணும். சரிதான், சிறுதுளி பெருவெல்லம். தவக்காலத்தில் இந்த ஒருத்தர் செய்கிற இந்த ஒருத்து நான் இந்த ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் என் குடும்பத்துக்கு சார்பாக ஆலய கட்டுப்பாடு படி நான் கொடுக்குறேன். அதுதான் ஆசிரியர். சிறு சிறு இங்கே ஈஸியாக கொடுத்தாலே போதும், ஈஸியாக எழுதிக்கணும். 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கணும் கூட தேவையில்லை. அப்படி இருக்கிறவங்க கொடுக்கலாம். நல்ல வசதியோடு இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல வசதியோட செழிப்பாக இருக்கிறீங்க. 10 சென்ட் 15 சென்ட் ரோடு பக்கத்தில் வச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு சென்ட்டை கொடுத்தாலே 20 லட்சம் ரூபா நினைக்கிறேன் இப்போ. அதெல்லாம் நினைச்சு என்ன செய்யணும்? சரி இதெல்லாம் என்ன செய்யலாம்? ஆலயத்திற்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவங்க கட்டி முடிப்பாங்க, அவங்க கட்டி முடிச்சிடும். பரவாயில்லையே இவ்வளோ எழுப்பிட்டேன், சே அவன் இன்னும் ரொம்பவே இல்லை, இதுக்கு பட்டமாக போடவே இல்லையே, காமிட் போடவே இல்லையே, அவன் என்னத்தான் போடுவான், போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட என்ன செய்யணும்? முன்னால் போய் என்ன ஆலய பணிக்கு அதை முடிச்ச காரியத்தை அந்தோடியாரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஆண்டுடைய குடும்பத்துக்காக வேண்டிக்கிறோம், இப்படி வேலை செய்யும். இந்த இதை உமக்காக நான் செய்கிறேன், இந்த பணத்தை செய்கிறேன், நான் இந்த பணத்தை நான் உமக்காக நான் நன்றாக கொடுக்குறேன் இல்லையா? அதெல்லாம் செய்யணும். நம்ம செய்ய கொடுத்தா இது நல்லபடியாக கட்டி முடிக்கப்படும். ஆகவே உண்மையாக உங்களுடைய இந்த பங்கிற்கு உண்மையாக பெரிய ஒரு காரியம் இது. ஒரு 150 குடும்பம் இருக்கிறீங்க, அதுக்கு இவ்வளோ பெரிய அளவில் நீங்கள் ஆலயம் கட்டினா அது பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். இதெல்லாம் பாராட்டுறதுக்கு இந்த ஒரு சாதாரண திராணியோட பல சித்திரைகள் வரும் எப்படி செய்யும். ஆனால் இதையும் தாண்டி இந்த காரியம் செய்கிறீங்கன்னா அது உங்களை பாராட்டக்கூடிய ஒன்று, உங்களை பாராட்டக்கூடிய ஒன்று. துறையார் மீது உள்ள பற்று, கடவுள் மீது கொண்டுள்ள பற்று அதைத்தான் வெளிக்காட்டுகிறது. ஆகவே அதோடு மட்டுமல்லாமல் நண்பார்ந்தவர்களை ஒரு சிலர் நாங்கள் எல்லாரும் இணைந்து செஞ்சாதான் செய்ய முடியும், அதை கட்டிப்பிடிக்க முடியும் இல்லையா? நல்லா எல்லாம் இணைஞ்சு போகணும். அது ரொம்ப முக்கியம். இணைந்து இயைந்து போகும் பொழுதுதான் வேறுபாடுகளை கலைந்து ஒரு இது வரும். எல்லா பிரச்சனை வரும், எல்லா இதுக்கும் ஒரு பிரச்சனை வரதான் செய்யல. அப்படிதான் ஒரு கல்யாணம் நடக்குது, பொண்ணு வீட்டுக்கார மாப்பிள்ளார் அமைதியாக இருப்பானா? எவ்வளோ இது வரும் இல்லையா?
பொருளுக்காரன் சொல்லுவான், மாப்பிள்ளைக்காரன் சொல்லுவான். அப்படிதானா? 2 பேரும் பொறுத்து அப்பா தாலியை கட்டணும்ப்பா இல்லையா? இவ்வளவு நம்ம பாடுபடுறோம். அப்படிதான் நமக்கு என்னது தாலி கட்டணும், அவ்வளவுதான். அவன் காலத்துல தாலியை கட்டிட்டா வச்சுக்கிறேங்க, கதை பிடிச்சி என்ன போயிட்டு போன அப்படின்னு விட்டுருவோம். அப்படிதான் அது போலதான் இது ஒரு காரியம் அது வரும். பட் நமக்கு என்னது இவ்வளவுதான் இது வந்தாலும் நமக்கு ஆலயம் நல்ல முறையில கட்டி முடிக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய எண்ணம். அடுத்த திருவிழாவுக்கு செய்யணும் கட்டாயமா. புது ஆலயத்தை தான் இருந்து திருவிழா இல்லையா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. சத்தமே வரலையே, சத்தமே வரலையமா உங்க எல்லாருக்குமே? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதனால ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். இந்த காரியம் நல்லபடியா நடத்தி செய்வார். அவரே முன்னிட்டு நடத்துவார். நம்மளால முடியாத ஆண்டவர் அருமையா கொண்டு போவார். அதுதான் அவருடைய பலன். அதுதான் வந்தவர்களே. அடுத்ததாக இந்த வாரத்துல நான் இன்றைக்கு ஒரு தியானத்துக்கு நான் போயிருக்கேன். தியானத்திற்கு எனக்கு ஒரு வருடாந்திர தியானம் கடந்த நாள் செய்யவில்லை. அப்ப இந்த நாட்களில் ஒரு 3 நாட்கள் நான் தியானத்துக்கு செல்கிறேன். பெங்களூர் செல்கிறேன். இன்றைக்கு போய் ஒரு 3 நாள் புதன்கிழமை வரைக்கும் வியாழக்கிழமை தான் வருவேன் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த நாட்களில் நான் இருக்க மாட்டேன் என்பதை தெரியப்படுத்தி கொள்கிறேன். இறுதி பண்டாண்டு எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே முன்னுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்குரியவர நிகழ்வுகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்கிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவிலும் சமாதானத்தில் பதவி அந்தோனியாரின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாழுங்கள். வாழும் கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக
கடவது. திருச்சிலுவை அடைத்தானே தீவிரமிருந்து எங்களை விடுவித்தரும் எங்கள் இறைவா. தந்தை மகன் தூயாவியரின் பெயராலே ஆமென்.